உங்க பேர் என்ன? என் பேர் ரோஷினி சார். நான் எஸ்ஆர்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிக்கிறேன் சார். இப்போ நீங்க ஏஐ பத்தி நிறைய சொன்னீங்க. உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலுமே எல்லாருமே ஏஐ எல்லாருமே அந்த ஏஐ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மெடிக்கல், இந்த கல்வி எல்லாத்துலயுமே, ஏன் ஈவன் சினிமால கூடவே ஏஐ வந்து ஒரு பெரிய டிஸ்டர்ப்டிவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து என்வாயன்மெண்ட்ல நிறைய அழிவு உருவாக்கிட்டு இருக்கு. ஈவன் ஃபியூச்சர்ல தண்ணி கூட கிடைக்குமான்னு தெரியல. ஆய்வாளர்கள் வந்து அணு கொள்கை மாதிரி ஏஐ கொள்கையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியா போக வேண்டிய ஒரு சரியான பாதை நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் இப்ப நம்ம பேசின சப்ஜெக்டே நீங்க எடுத்ததுக்காக முதல்ல நன்றி. இந்த ஏஐங்கிறது வந்து லைட்டாவும் எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் டூ சீரியஸ்லி இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போற ஒரே கருவி அப்படின்னு ஏஐயே ஒரு பொது மதமாக மாற்றி விடக்கூடாது. அதுக்கான ஆபத்து எல்லாம் இருக்காது. இனி ஏஐ நம்பிட்டா என்னுடைய எல்லா வினைகளும் களையப்படும்ங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. இதற்கான சரியான சட்ட திட்டங்களை நான் தான் ரோடு ரூல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ரோடு போடுறதுக்கு முன்னாடி ரோடு ரூல் போடணும். அதுல டிராபிக் வர்றதுக்கு முன்னாடி டிராபிக் ரெகுலேஷன்ஸ் சொல்லணும். அதே மாதிரிதான் ஏஐக்கும் நாம ஒவ்வொரு துறையிலும் எத்திக்கல் வே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏஐ நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக மனித இனத்தை பின்தள்ளிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நாளை தண்ணி கிடைக்காதுங்கிற பயம் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பயம், அது எவ்வளவு பெரிய அழிவு. அதாவது நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க தண்ணி இல்லாம எத்தனை நாள் உயிரோடு இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐயே இல்லாம உயிரோட இருக்க முடியுமாங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. அதுல ரெண்டு முக்கியம்னு பாருங்க. அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மீடியம் லைன் கட் பண்ணலன்னா எந்த கண்டுபிடிப்புமே பிரயோஜனமானதாக இருக்க முடியாது. நியூக்ளியர் ஃபிஷன் கேன் பி ஒன்லி யூஸ் ஃபார் பாம்ஸ், அது தேவையில்லை. ஆனால் அது அல்ல உண்மை. நியூக்ளியர் எனர்ஜி கேன் பி யூஸ் ஃபார் வெரி மெனி அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதில் நம்ம பண்ண மனித இனத்தின் முட்டாள்தனம் அதை போருக்கு பயன்படுத்தலாம் என்று நினைப்பதுதான். அதே முட்டாள்தனத்தை தான் இவர்கள் ஏஐ வைத்துக் கொண்டும் செய்வார்கள். ஏனென்றால் எந்த தலைவனுக்கும் பிழையா பெருமை இல்லை. They are all fallible. They are all human. அதனால அவங்க கிட்ட நம்பி எதையுமே விட முடியாது. நம்ம கிட்ட நம்பி எப்படி எதையும் விட முடியாதோ அதே இனத்தை சேர்ந்தவன் தானே நமக்கு தலைவனா வர்றவன். அவனை நம்பி எல்லாம் நாம தான் அதுல உட்கார்ந்து கவனிக்கணும். நீங்க தான் கவனிக்கணும். நாளைக்கு ஏஐ கட்டு மீறி போயிட்டு இருக்குன்னா இத்தனை பேரும் திரண்டிங்க வரலன்னா பரவாயில்ல, நான் பேசுகிறேன் சீபதிட்ட. இது முக்கியமான போராட்டம். நாடே அழியும் போது ஒரு நாள் ஸ்கூல் நடக்கலைன்னா பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நான் அதுதான் நாம் செய்ய வேண்டிய அரசியல். ஹலோ சார், மை நேம் இஸ் அக்ஷயா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற நிறைய பசங்க வந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களோட கவனம் இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ஜென்சி ஸ்லாங்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஜென்சி ஸ்லாங்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த நீங்க ஒரு ஆக்டரா நீங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு சினிமாக்காரன் கேளுங்க. ஏன்னா ஆக்டருங்கிறது சினிமாவுடைய ஒரு மினிஸ்கூல் பகுதி. ஆக்டரே இல்லாம சினிமா எடுக்கலாம், சினிமா இல்லாம ஆக்டரே கிடையாது. நேஷனல் ஜியோகிராபிக்ல யார் ஆக்டர்னு பாத்தீங்கன்னா சிங்கமும் புலியும் தான் ஆக்டர். கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அங்க தேவையில்லை. சினிமா நாங்க இல்லாம இயங்கும், சினிமா இல்லாம நாங்க இயங்க முடியாது. அதே மாதிரி உங்க ரீல்ஸ் நீங்க போடுறதுல நல்லது இருந்தா அதுல இருந்து நான் கத்துக்கிறேன். இதுதான் நிஜம். சோ உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க பண்றது வெறும் சந்தோஷத்துக்காக பண்ணிடாதீங்க. அது இல்ல ஒருத்தனை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ, அது சும்மா போகும்போது பார்க்காத போது தலையை தட்டிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான். அது இல்ல மொட்டை மாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன், மொட்டை மாடியில் நின்றுட்டு நடைபாதையில போயிட்டு இருக்கிறவங்க தலையில துப்பிட்டு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தான் அது.
நிஜமாவே நேர போய் மூஞ்சில துப்பினாவது சந்தோஷம் இருக்கும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டு மூஞ்சில துப்பினா அட்லீஸ்ட் சண்டையாவது வரும், இல்ல சாரின்னாவது சொல்லுவோம். ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம எட்டி பார்த்து துப்பிட்டு ஒளிஞ்சுக்கிறது இல்ல. அதுதான் மத்தவனை திட்டி ரீல்ஸ் போடுறது.